நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தும் தேங்காயை சமையலுக்கு பயன்படுத்துறீங்களா? இந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. எப்பொழுதும் நாம் கோவிலுக்கு செல்லும் முன் அர்ச்சனை சாமான் வாங்குவது வழக்கம். அப்பொழுது தேங்காயை பார்த்து வாங்கினாலும் உள்ளே பார்த்து வாங்க முடியாது. அவர்கள் கொடுப்பதிலே எது நல்ல தேங்காய் என்று பார்த்து கடவுளுக்கு அர்ச்சனை செய்வோம். ஆனால் அப்பொழுது சில தேங்காய் அழுகுவதும் உண்டு. இதனால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் மனமுடைந்து இருப்பார்கள். அதேபோல கோவிலில் அர்ச்சனை செய்யப்படும் தேங்காயை நாம் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தலாமா வேண்டாமா என்று சிலருக்கு பல சந்தேகங்கள் இருக்கலாம். அனைத்தையும் பற்றி இப்பொழுது பார்ப்போம். அப்படி பூஜை தேங்காயில் பூ விழுந்தாலோ அல்லது அழுகி இருந்தாலோ அது அபசகுணம் என்று பெரியவர்கள் சொல்வதுண்டு. ஆனால் சாஸ்திரப்படி எது நல்லது எது அபசகுணம் என விளக்கமாக தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, கடவுளுக்கு அர்ச்சனை செய்கின்ற பொழுது ஏன் தேங்காயை உடைக்கிறோம் என்ற தாற்பயம் தெரியுமா உங்களுக்கு? அதையும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள். கோவிலில் ஏன் குறிப்பாக தேங்காய் உடைக்கிறோம் என்றால், தேங்காயில் உள்ள தலைப்பகுதியில் 3 கண்கள் இருக்கும். அது மனிதனின் மும்மலங்களாகிய ஆணவம், கண்மம் மற்றும் மாயை ஆகியவற்றை குறிக்கிறது. இதை கோவிலில் உடைப்பதன் மூலம் என்னுடைய மும்மலங்களையும் உன்முன்னே உடைத்தருகிறேன் என்பதுதான் தேங்காய் உடைப்பதன் பின்னால் இருக்கும் முக்கிய தாற்பயமாகும். அதேபோல் அந்த 3 கண்களும் லக்ஷ்மி, சிவன், பிரம்மன் ஆகியோரை குறிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இறைவனுக்காக உடைக்கும் தேங்காய் முழு கொப்பரையாக இருந்தால் அது உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம். குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பேரு உண்டாகும். பிரிந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உறவினர்கள் ஒன்று சேர்வார்கள். கடவுளுக்காக உடைக்கிற தேங்காயில் பூ விழுந்தால் ரோக நாஸ்தி ஏற்படும் என்று சொல்வார்கள். சில சாஸ்திரங்கள் பொன் பொருள் சேர்க்கையான ஸ்வர்ண லாபம் உண்டாகும் என்று சொல்கிறார்கள். அதனால் சுவாமிக்கு உடைக்கும் தேங்காயில் பூ இருந்தால் நீங்கள் சந்தோஷத்தில் கூட துள்ளி குதித்து விளையாடலாம். சாமிக்காக தேங்காய் உடைக்கும் போது அது அழுகி இருந்தால் உடனே மனம் மிகவும் பதட்டப்படும். ஏதோ நடக்கக்கூடாதது நடக்கப் போகிறதோ என்ற பயமும் ஏற்படுவதுண்டு. தேங்காய் உடைக்கும் பொழுது ஏற்படுகின்ற அழுகல் மனதில் பெரும் குழப்பத்தை உண்டாக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தேங்காய் உடைக்கும் போது அழுகி இருந்தால் அது நீங்கள் மகிழ்ச்சியடையத்தான் வேண்டும். ஏனென்றால் உங்களையும் உங்கள் குடும்பத்துக்கும் உள்ள கண் திருஷ்டி ஆகியவை நீங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் தேங்காய் அழுகிய இருப்பது என்பது நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து தேங்காய் உடைத்தீர்களோ அந்த காரியம் சித்தியடையும் என்று பொருள். அடிக்கடி உடல் சரியில்லாமல் போவது, கெட்ட கனவுகள் வருவது, துர்சகுணங்கள் உண்டாவது, கண் திருஷ்டி ஆகியவை நீங்கும். அதனால் இனிமேல் சாமிக்காக உடைக்கும் தேங்காய் அழுகி இருந்தால் சந்தோஷப்படுங்கள், வருத்தப்படாதீர்கள். ஒருவேளை சாமிக்கு உடைக்கும் தேங்காய் அழுகி இருந்து உங்களுடைய மனம் ஏதாவது சஞ்சலப்படுவது போல் தோன்றினால் அதற்கு எளிய பரிகாரம் உண்டு. அது என்னவென்றால், ஏதாவது காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு தேங்காய் உடைத்து அது அழுகினால் அந்த காரியம் நல்லபடியாக நடக்குமா இல்லையா என்ற கவலை இருக்கும். அதற்கு அன்றைய தினமே 5 அல்லது 7 நபருக்கு அன்னதானம் செய்துவிட்டு மீண்டும் அதே காரியத்தை நினைத்து மற்றொரு தேங்காயை வாங்கி உடைத்து விடுங்கள். நீங்கள் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நிறைவேறும். அதேபோல் நாம் சுவாமிக்கு உடைக்கும் தேங்காய் என்பது பிரசாதம். அதை நாம் எப்பொழுதும் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தி சாப்பிடலாம். ஆனால் திருஷ்டி கழிப்பதற்காக சுற்றிய தேங்காயை முச்சந்தியில் உடைப்பார்கள். தப்பித்தவறி கூட அந்த தேங்காயை நாம் எடுத்து உபயோகிக்க கூடாது. கோவிலில் உடைக்கும் சிதறு தேங்காயை எடுத்து உபயோகிக்கலாம், அது தவறு கிடையாது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.